ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருதிஷ்டி ட்விங்ஸ் சேனல். நம்ம இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ராகி விட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கீரை சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மாவு கெட்டியாகாமல் பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு ரெடி. ஒரு பக்கம் கேஸை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை காய வைக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக பண்ணி போடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கே பண்ணலாம். நான் சின்ன குழந்தை, எண்ணெயில் போட முடியாது, அதனால எங்கள் அம்மாவும் போடுறாங்க. இப்போ உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்க வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டால் கூட ஸ்வீட்டாக இருக்கும். இது ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லா மாவும் குட்டி குட்டியாக பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரே பக்கம் விடக்கூடாது, அப்புறம் வடை தீஞ்சிரும். திருப்பி திருப்பி போட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா வடை தீஞ்சிரும். இப்போ அந்தமாரி எல்லா மாவையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் எனக்கும் ட்ரை பண்ண பிடிக்காது. இப்போது அம்மா ரெகுலராக செஞ்சு தரதால எனக்கும் இப்போ பிடிக்குது. நீங்களும் செஞ்சு ரெகுலராக கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ ஹெல்த்தி கூடாது. ராகி மாவு, கீரை அதெல்லாம் ஹெல்த்தி தான். அதனால இப்போ நான் நல்லா வடையை திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா திருப்பிக்கணும். அப்புறமா வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.